அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு தேவ குருவுடன் இணையும் சூரியனால் ஒளிமயமான எதிர்காலத்தை பெறப்போகும் கன்னிராசி. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் குரு, சூரியன், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சூரிய பகவான் பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் ஒருவருக்கு பணவரவு, பதவி உயர்வு தரும் வழிபாடா இந்த சூரிய வழிபாடு அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில சூரிய பகவானே உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஆற்றலை தரக்கூடியவராவார். இவர் ஆதித்யன், ரவி, பாஸ்கரன், கதிரவன், மித்ரா உள்ளிட்ட பல பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறார். இந்து மதம் மட்டுமின்றி புத்தம் மற்றும் ஜெயின மதத்தினரும் சூரியனை தெய்வமாக வழிபடும் வழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள். 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பவனி வரும் சூரிய பகவானின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டே மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன. சூரிய பகவானை எப்படி வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கும் போது சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்கள்ல தலைமை கிரகமாக போற்றப்படும் கிரகமாக சூரிய பகவான் அமைகிறார். அப்படிப்பட்ட சூரிய பகவானுக்குரிய கிழமையாக ஞாயிற்றுக்கிழமை கருதப்படுகிறது. ஒருவருடைய வாழ்க்கையில் பணம், பதவி, பெயர், புகழ், அதிகாரம், அரச அந்தஸ்து ஆகிய யோகங்கள் அமைய வேண்டும் என்றால் அதற்கு அவருடைய ஜாதகத்தில் சூரியனுடைய அருள் நிறைந்திருந்தால் மட்டும் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் விரதமிருந்து சூரிய பகவானை வழிபடுவதால் சூரியனின் அருளும் எதிரிகளை வெல்லும் பலமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் சூரியனின் விரத முறைகள் என்ன என்று பார்க்கும்போது சூரிய பகவானை விரதமிருந்து வழிபட நினைப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராட வேண்டும். பூஜை செய்யும் இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அர்ச்சனைக்கு ஒரு தட்டை தயார் செய்து அதில் கொஞ்சம் அரிசி, குங்குமம், சிவப்பு நிற மலர்கள், ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை வைத்து கொள்ள வேண்டும். விளக்கேற்றி கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டே அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தம் போல தெளிக்க வேண்டும். பூஜை முடிந்தவுடன் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் இனிப்பு வகையாக இருக்க வேண்டும். குறிப்பாக வெல்லம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடலாம். அதன் பின் மாலை வரை தண்ணீர், பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருந்துவிட்டு மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிட்டு விட வேண்டும். ஒருவேளை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிடவில்லை என்றால் கட்டாயம் அன்றைய நாள் முழுக்க சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் காலை சூரிய உதயத்திற்கு பின் தான் சாப்பிட வேண்டும். இந்த சூரிய வழிபாட்டை நாம் மேற்கொள்வதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு ஏற்படும் என்று பார்க்கும் போது சூரிய விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் நீடிக்கும். கொடிய நோய்கள் எதுவும் அண்டாது. முகத்தில் வசீகரம் உண்டாகும். சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். அது மட்டுமில்லாமல் துஷ்ட சக்திகள், செய்வினை, மாந்திரிகம் போன்றவை சூரிய விரதம் இருப்பவர்களை ஒருபோதும் அண்டாது. தன்னை எதிர்க்கும் எதிரி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் வீழ்ந்து போவார்கள். அத்தகைய மகத்துவம் வாய்ந்ததுதான்
தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதமாகும். இந்த விரதத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் இருந்து வழிபடுபவர்கள் வாழ்வில் மிக பெரிய யோகத்தை சந்திப்பார்கள் என்பது ஐதீகமாக உள்ளது. அந்த வகையில் கன்னி ராசியைச் சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கன்னிராசினியர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி தருணங்கள்ல மறைவு ஸ்தானமான 6ல் சனி ராகு இருப்பது மிக சாதகமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம 10ல் குரு இருக்கிறார். அவர் உங்களுடைய தனராசியை பார்க்கிறாருங்க. எனவே குடும்பத்தில் அமைதியும் பொருளாதார முன்னேற்றமும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் எடுத்த காரியங்கள்ல நல்ல ஒரு வெற்றி உண்டாக இருக்குது. இவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு வகையில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இனி வரும் காலங்கள்ல நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நிச்சயமாக இனி வரும் காலங்கள்ல நீங்கள் எடுத்த காரியங்கள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் பதவி உயர்வால் இடமாற்றம் கூட ஏற்படலாங்க. இந்த சூரிய பயிற்சி காலகட்டங்கள்ல புகழ் பெற்ற பாடல் பெற்ற திருத்தல புனித பயணங்கள் அதிகரிக்க இருக்கு. மேலதிகாரிகளிடம் நல்ல அங்கீகாரமும் வாழ்த்துகளும் கிடைக்க இருக்கு. இது உங்களுக்கு ஒரு மன ஆறுதல் தரும் விதமா அமைஞ்சு அதனால் உங்களுடைய மனம் உற்சாகம் அதிகரிக்குங்க. தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க. துணிந்து சில காரியங்களை செய்து முன்னேற்ற பாதை பயணிக்கக்கூடிய தருணமா தான் இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குது. அஷ்டமத்தில் சுக்கிரன் இருந்தாலும் ஆடம்பர விஷயங்களை குறைவு இருக்காதுங்க. விருந்து, கேளிக்கை, உற்சாகம் இருக்க செய்யுங்க. 10ல் சூரியன் உங்களுடைய ஆற்றலை அதிகரிக்க செய்வார். எதிர்பாராத பல முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நல்ல ஒரு சந்தர்ப்ப சாதகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க. இருந்தாலும் கூட விரயஸ்தானத்தில் கேது இருப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. உற்றார் உறவினர்களிடம் அளவோடு பழகுங்க. வேலை மாற்றம், இடமாற்றம் போன்றவை நிகழ இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்கள்ல அது உங்களுக்கு சாதகமாகவே அமையுங்க. உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் வீடுகளை பழுது பார்ப்பதால் முதலிய விஷயங்கள்ல பணம் செலவழியும். இருந்தாலும் இவை சுப செலவுகளாகவே அமைய இருக்குதுங்க. மருத்துவ செலவுகளும் உண்டு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் உறவினர்கள் அல்லது குடும்பத்தாருக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத பிரச்சனை ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் என்பது கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமியை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் காலை சூரிய நமஸ்காரமும் செய்யுங்க. நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது.